அந்த கன்னி வெடியை நகர்த்துகின்றவர்கள் பேர் மைன்ஸ். கன்னி வெடிகளை நகர்த்துகின்ற பொழுது பல வீரர்கள் அதில் செத்து போவார்கள். பாதைகளை செம்மைப்படுத்துகின்ற பொழுது பாம்பு கடித்தோ விலங்குகள் கடித்தோ பலர் செத்து போவார்கள். போர் நடக்கும். போரிலே இறந்த வீரர்கள் பற்றிய குறிப்பு வரும். ஆனால் பாதையை சுத்தம் செய்த இந்த மைன்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ் பத்தி எந்த வரலாற்றிலும் இடம் இல்லை. அப்படித்தான் தமிழர்கள் இந்த உலகத்திற்கு இந்தியாவை அடையாளம் காட்டிய அத்தனை பெருமக்களையும் தமிழகத்தில் கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் பெயர்கள் வரலாற்றில் இன்றைக்கு வடநாட்டில் இல்லை என்று பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கிறார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நமக்காக பேசுகின்ற குரல் யாருடைய குரல்? அந்த குரல் நமக்கானதாக இருக்கின்ற பொழுது அதில் நமக்கான தலைவன் மறைந்திருக்கிறான். பல நேரங்களில் திரையை பார்த்து தலைவர்களை தேர்ந்தெடுத்துறோம். நாம என்ன வழி தெரியுமா? அவங்க வெளிச்சத்துல தான் இருக்கிறாங்க, நாம தான் இருட்டில் உட்காந்துரும். யோசிங்களேன், யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு யார் வாசிக்கிறானோ அவன் உயிரோடு இருக்கிறான், யார் யோசிக்கிறானோ அவன் இளமையோடு இருக்கிறான். யோசிங்க, வாசிங்க. வாசிக்கணும், யோசிக்கணும். இந்த இரண்டும் இருக்கின்றவர்கள் நமக்குள் இருக்கக்கூடிய தலைமை பண்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கிட்டையும் பல வீரர்கள் மறைந்திருக்கிறார்கள். சூழல் தான் இல்லை. சூழல் இருந்தால் அவர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள். சூழல் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்முடைய முழுமையான தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். பைய தலைமை கொள்கிற விஷயத்துக்கு என்னங்க அர்த்தம்? எப்ப யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சொல் ஒரு பயங்கரமான சொல் இல்ல? பாரதியினுடைய சொல்லுல முக்கியமான சொல் வைய தலைமை கொள். இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னா எப்படிங்க? சொல்லுங்க, எப்படி கொள்றது? இப்போ இந்த படைப்பாளர் தான் நினைக்கிறார், நான் இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னு. இப்ப நான் நினைக்கிறேன், நான் எப்படி தலைமை கொள்வது? அந்த அர்த்தம் ரொம்ப யோசிச்சு பார்த்தா அந்த அந்த வாக்கியத்திற்கான அர்த்தத்தை நான் எளிமையாக்கி கொடுக்கிறேன். டீச்சர் இல்லையா, எளிமையாக்கி கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ நான் யாரு? என் பேரை சொல்லக்கூடாது. வெரி குட். யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க டீச்சர். இன்னும் கொஞ்சம் வாங்க. சூப்பருங்க. பேச்சாளர். இங்கிலீஷ்ல சொன்னா அது ஒரு முறை என்ன பேசினாலும் போய் சேரல. சார் கிட்ட சொன்னேன், சார் பேசினா போமா, ஸ்பீக்கர் லூசு மேடம். ஸ்பீக்கரா? இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கல்ல, இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறீங்கல்ல, பேச்ச கேட்க தானே? அப்படி தானே? ஆமா தானே? தைரியமா சொன்னா நமக்கு கொஞ்சம் பேச்சு வரும்ல. எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்? இந்த எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாங்கிற ஏமாத்தெல்லாம் கூடாது. அதெல்லாம் கிடையாது. முத்தங்களால் வயிறு நிரம்புவதில்லை. சரி, நான் கேட்கிறேன், 1 கோடி ரூபாய். அனுராதா மேடம் ஓடியே போயிடுவாங்க. கலெக்டர் வரவே மாட்டார். இந்த பாரு, அந்த கோடியில போய் நின்னுக்க. கோடி ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. சொல்வீங்களா? சரி, நான் கேட்கிறேன், இந்த 45 வயது கடந்திருக்கு எனக்கு. இந்த வயதில் படித்து 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 உங்களை சந்திப்பதற்காக ஒரு பெண் புலம் பெயர்ந்து பயணம் செய்து 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 வந்து நின்று என் நாபி கமலத்திலிருந்து என் மூச்சை எடுத்து இதுவரைக்கும் நான் பேசிய இந்த பேச்சில் என்னுடைய ஆயுள் எவ்வளவு கரைந்திருக்கிறது என்று தெரியாது. மீண்டும் நான் பெற்றுவிட முடியாத என் ஆயுளை இதோ என் சிந்தனைக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இந்த பேச்சுக்கு கோடி ரூபாய் கிடையாது. சினிமால நடிச்சா கொடுப்பீங்க தானே? எங்க ஐயா பெரியார் தாசன் தான் சொல்வாரு, உண்மையா ஒருத்த மேல இருந்து குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிக்கிறார், அவருக்கு பேர் ஹீரோ.
உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு கோடி ரூபாய் சம்பளம். உருப்படுமா இந்த நாடு? அப்படின்னா இல்ல பெரியார்தாஸ் ஐயா கேட்பார். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா? நான் அந்த வையத்தை தலைமை கொள்ள முடியாதா? நான் சொல்லுகிறேன், பர்வீன் சுல்தானா கோடீஸ்வரி தான். எப்படி? பணத்தினால் அல்ல. பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது 1 கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். வைய தலைமை கொள்வது என்ன? எந்த துறையில் நீ இருக்கிறாயோ அந்த துறையில் உன்னால் மக்களை ஒன்று சேர்த்து விட முடியுமா? அவர் சொன்னார்ல, ட்ரெயின்ல நான் வந்துட்டு இருந்தேன், நான் எந்த வெளியீட்டு விழாக்கு வந்தேனோ அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு எல்லோரும் பெருமை பேசிக்கொண்டே, சினிமா எடுத்ததை விட எழுத்துல ஜெயிச்சாண்டா அஜயம்பாலன்னு நான் நினைச்சேன்னு சொன்னார்ல, அங்கே அவர் ஜெயித்தார். எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கிறீர்களோ அதை விட மேலானதாக ஒன்றும் இல்லை என்ற அந்த வையத்திற்கு, அந்த உலகத்திற்கு தலைமை கொள்ளுங்கள். அந்த தலைமை பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நமக்காக யார் பேசுகிறார்கள் என்பதிலே நாம் கவனம் வைக்க வேண்டும். நாம் நமக்குள் என்ன பேசுகிறோம் என்பதிலே கவனம் இருக்க வேண்டும். இப்படி சொல்றேன், புரியுதான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற யூத் நிறைய பேர் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போவா, இன்னைக்கு ரொம்ப நுட்பமா சொல்றேன். நம்ம வீட்டில இருந்து நம்ம அப்பாவுக்கோ இல்ல தாத்தா பாட்டி ஊர்ல இருந்தா நம்ம அண்ணனுக்கோ நம்ம வீட்டுக்காரருக்கோ இல்ல நமக்கோ போன் வரும். அப்போ என்ன தெரியுமா போன் வரும்? பா, இந்த நிலத்தை விற்கணுமா, இதோ இந்த மாமா பொண்ணுக்கு பையன் பார்த்துருக்குது, எவ்வளோ சீர் பண்றதுன்னு தெரில, சூழல் சரியில்லைங்க, ஏதோ பஞ்சாயத்தில் ஏதோ பிராது கொடுத்துருக்காங்களாம், எல்லாம் பேசணும், நீ வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியா? அழைப்பு வந்திருக்கா? வந்திருக்கா? எதுக்கு வீட்டுக்கு போகணும்? எதுக்கு போகணும்? உட்கார்ந்து பேசுறதுக்கு போகணும். சரி, பேசுறது எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்றேன். இப்போ வீடுகள்ல நான் கிராமத்துல எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன், புருஷன் பொண்டாட்டி சண்டை, பாப்பா என்ன சண்டை, சம சண்டை நடக்கும், ரத்தம்லாம் வரும் சண்டையில, அவ்வளோ சண்டை வருங்க. 3வது நாள் பார்த்தா வெக்கமே இல்லாம 2ம் 2 வீலர்ல உட்காந்துக்கிட்டு பின்னால பூ வச்சுட்டு சினிமா பார்க்க போறோம். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அவ்வளோ சண்டை போட்டது 3 நாளைக்கு முன்னால. ஏன் தெரியுமா? அந்த 3 நாள்ல பேசி தீர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களே வேறு வேறு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இவங்க 2 பேரும் பர்மனண்டா பிரியறதுக்கு ஒரு விவாகரத்து நோட்டீஸ் போதும். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உணர்வுகளை எழுத்திலே பதிவு செய்யாதீர்கள், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கோபம் வருகின்ற போது எழுதாதீர்கள். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகவா? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தலைமை ஏற்றி இருக்கிறீர்கள் என்றால், ஒரே விஷயத்தை நான் சொல்றேன். நான் சொல்லி ஒரு படம் கூட வந்துச்சு. அது இன்னைக்கு ஜாதகம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஜாதகம்லாம் மாத்திக்காதீங்க. இந்த வீட்டு ஜாதகத்தை அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டு ஜாதகம். இந்த பொண்ணு போன அந்த பையன் கிட்ட ஒரு 3 நாள், அந்த பையன் போன இந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் விளங்கிரும், கல்யாணம் நடந்துரும். இன்னொரு விஷயம் உருதுல சொல்வாங்க, சட் மன்னி பட் பியா. என்ன அர்த்தம்? இப்போ நிச்சயதார்த்தம், உடனே கல்யாணம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வேற வேலண்டைன்ஸ் டேவா. இந்த புதுசா கல்யாணத்துக்கு யாருக்காவது பிக்ஸ் ஆயிருக்கா? யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அக்கா சொல்ற, கவனமா வச்சுக்கோ. கல்யாணம் வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசாத, எந்த மெசேஜும் அனுப்பாத. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே பல நிச்சயதார்த்தங்கள் உடைந்து போவதற்கு இந்த கான்வர்சேஷனே போதுமானதா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. வாழ்க்கை என்பது அற்புதமான வடிவமைப்புடன் கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு தலைமை பண்பு கொண்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் தேவையே தவிர மற்ற உணர்வுகளோடு விளையாடக்கூடியவர்கள் அவசியம் கிடையாது. ஏனென்றால் இது ஒரு நிறுவனம். இட்ஸ் an institution.
எந்த வார்த்தையாக இருந்தாலும். ஆனா இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது யார் ஒருவர் தன்னுடைய டோன், தன்னுடைய தொனியில மிக அழுத்தமான அந்த தொனியை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். ரொம்ப மென்மையான விஷயம், நான் ரொம்ப டீப்பா பேசுறேன். நான் சொல்றேன், நான் இந்த முறையில் பல புக் ஃபேர் போயிருக்கேங்க. எங்கெல்லாம் புக் ஃபேர் நடக்குதோ அங்கெல்லாம் போயிருக்கேன். உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. இதுவரைக்கும் நான் அட்டன் பண்ண புக் ஃபேர்லயே 100% பேச்சில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு புக் ஃபேர் காஞ்சிபுரம் புக் ஃபேர். 100%ங்க, 100% கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிறீங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன், முடிஞ்சா கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றேன் இல்லையா, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சொல் நமக்கு முன்னால் தான் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், புரியணுமே, புரியுதான் பாருங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு முகம் இருக்கா? பிரம்மனுக்கு எத்தனை முகம்? எவ்வளவு? 4 ஃபேஸ். ஆறுமுகனுக்கு 6 ஃபேஸ். விஷ்ணுவுக்கு 10 அவதாரங்க, 10 ஃபேஸ், 10 அவதாரம். இறைவனுக்கெல்லாம் ஏங்க அந்த ஃபேஸ் மாறுது? அம்மன் தானே சொல்றோம். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு முகம் இருக்குல்ல. இந்த முகம் எதை இங்க குறிக்குது? ரொம்ப நுட்பமா சொல்றேன் இந்த விஷயத்தை. பர்சனோ அப்படின்னா என்னன்னா முகமூடின்னு அர்த்தங்க. பர்சனோனா முகமூடி. இது ஒரு இத்தாலிய சொல். இப்போ இந்த முகமூடியை நான் அணிகிறேன். என் கணவன் முன் நான் மனைவியாக ஒரு முகமூடியை அணிகிறேன். அதோடு தான் நான் என் வாழ்க்கையை செலுத்துகிறேன். அதை டெவலப் பண்ண முடியாது, ஓரியன்ட் பண்ணிக்க முடியும், சரி செய்து கொள்ள முடியும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. யாருடைய பர்சனாலிட்டியை யாராலையும் டெவலப் பண்ண முடியாது, ஓரியன்ட் பண்ண முடியும், சரி செய்து கொள்ள முடியும். என் மகனிடத்தில் நான் தாயாக பேசுகிறேன் என்றால் புருஷங்கிட்ட பேசின அந்த பொண்டாட்டி மூஞ்சி புள்ள கிட்ட பேசுற தாய் கிட்ட இருக்க கூடாது, முகம் மாறும். என் மாணவி கிட்ட பேசுறேன்னா முகம் மாறும். என் தோழியிடத்தில் பேசுகிறேன், முகம் மாறும். என் ஆடியன்ஸ் கிட்ட பேசுறேன், முகம் மாறும், டோன் மாறும், குரலிற்கான அழுத்தங்கள் மாறும், ஏற்ற இறக்கம் மாறும். இதுதான் பர்சனாலிட்டி. இந்த முகத்தை இங்க போடுற முகத்தை அங்க போடக்கூடாது, அங்க போடுற முகத்தை அங்க போடக்கூடாது, அவ்வளவுதான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யுவர் பர்சனாலிட்டி இஸ் சோ குட். இந்த அடக்குமுறை, அடக்கி ஆள்றது இருக்குல்ல, யார் தெரியுமா? கல்வியாளர்கள். என்ன நடந்தாலும் தன்னுடைய எல்லையை மீறாமல் தனக்குள் முழுமையான கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் கல்வியாளர்கள், அவர்கள்தான் லீடர்ஸ். ஒரு சிறிய சொல் போதுமானதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட. நான் ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய தகப்பனார், நான் இதை பல நேரங்களில் டிவியில நான் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களிடத்தில் கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சொல் இருக்கு இல்லையா, அது நமக்குள் கீறி நமக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவத்தை வெளியில் கொண்டு வரும். சிற்பி மாதிரிங்க முன்னால இருக்கிற சொல். அந்த சொல் இருக்குல்ல, எனக்குள் ஒரு கல் மாதிரி நான் இருக்கிறேன்னா அந்த கல் உளியினால் வடிவமைக்கப்படுகின்ற பொழுது எனக்குள் இருந்து ஒரு சிலை வருகிறது. என் அப்பா ஒரு கவிஞருங்க. இதை நான் இப்படி சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, திருமணம் என்கின்ற உறவிலே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வோமா? தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நானும் என் புருஷனும் எப்படி இருந்தோம் தெரியும், சொல்லி கொடுங்க. எங்க அப்பாவுக்கு 12 வயசுல, எனக்கு 12 வயசு இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வேலை போச்சுங்க. எனக்கு பின்னால 2 குழந்தைகள் எங்க அம்மாக்கு. சரியா? எங்க அம்மா கடைசி தம்பிய வயிற்றுல அது சுமந்துட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. குழந்தைய கையில எடுக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? எங்க அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. அப்பா சேர்த்து வச்ச அந்த சம்பாத்தியத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினதை சேர்த்து வச்ச நகையை வித்து எங்க அம்மா ஒரு வீடு வாங்குச்சு.
அந்த வீட்டில் கீழெல்லாம் வாடகைக்கு விட்டு மேலே ஷீட் போட்டு ஒரு மொட்டை மாடியில் எங்கள் 5 பேரையும் அப்பாவையும் சேர்த்து குடி வச்சது எங்கள் அம்மா. இதுக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன்ல, எங்க அம்மா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்க கால் தூசிக்கு கிட்ட கூட போக முடியாது. இந்த புகழும் பணமும் பயணமும் செல்வாக்கும் என்ன மேனேஜ்மெண்ட் தெரியுமாங்க? ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்களே 5 பேர், இதுல வேலை இல்லாத புருஷன், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாங்க. எதை சமாளிக்க முடியாது தெரியுமா? எங்க அப்பா ஒரு கவிஞர். இந்த இவரையும் சேர்த்து தான் சொல்றேன். வெளியில எல்லாரையும் பாராட்டிக்கலாம் இவங்களெல்லாம், வீட்டில் புருஷனா அண்ணனா பையனா வச்சுட்டு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படின்னு பாரு எங்க அப்பா உடனே கவிதை சொல்றாருன்னு அர்த்தம். எல்லாம் பஞ்சா பறந்து போயிடுவாங்க, நான் மட்டும் தான் சிக்குவேன். ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது, அதைத்தான் சொல்ல வர. நான் இப்படி சொல்றேன், நான் சொன்னதில்லை இதெல்லாம், உங்களை பார்த்தா ஏதோ ரொம்ப நெருக்கமா உணர்றேன், அதனால சொல்றேன், சத்தியமா அதனால சொல்றேன். எங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுங்க, புருஷன்காரனுக்கு சம்பாத்தியம் மட்டும் முக்கியம் இல்லை, பிள்ளைகளுக்கு கவிதை அறிவு கொண்ட இன்டலெக்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு தேவை என்பதனை என் அம்மா உணர்ந்திருந்தார். எங்களை எங்கள் தகப்பன் யாரிடமிருந்து பிரிக்கவே இல்லை, சமாளிச்சா. மரண படுக்கையில் எங்க அப்பா சொன்ன 3 செய்திகளை நான் சொல்றேன். எனக்குள் தலைமை பண்பு வளர்ந்த இடம், அந்த தலைமை பண்பை நான் எப்படி வளர்த்து கொண்டேன். நான் இதுவரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் ஸ்டூடெண்டா. யூத்துக்கு சொல்றேன், 1500 காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்கேன். என்னை இங்க நிறுத்தி இருக்கிறது 532 பிரைசஸ் இல்ல, 1500 மேடை பயிற்சி. தோக்கலாம் ஜெயிக்கலாம் அது முக்கியம் இல்லை, பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறாயா? மொழி புரிந்து கொண்டே இருக்கிறதா? மரண படுக்கையில் தகப்பன் சொன்ன அந்த 3 விஷயங்களை சொல்றேன். அப்பா சொன்னார், பக்ஸே डर कर रहो ना जाने कब बदलेगा उसका मिजाज, பக்ஸே है दिन பக்ஸே है रात. என்ன அர்த்தம் தெரியுமா? காலத்திற்கு பயந்துகொள், அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். 7 மணிக்கு சொல்றார் அப்பா, 10 மணிக்கு இல்ல, உயிரோட தொண்டையில உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கு, திக்கி திணறி தான் சொல்றார். இவ்வளவு பெரிய விஷயம், வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. காலத்தை வெல்ல முடியாது. காலம் கடந்து போகின்ற பொழுது விஷயங்களை நீங்கள் சமாதானமாக சென்று விடுங்கள். தன் இறப்பை சொன்னாரோ என்னவோ. 3வது விஷயம் சொன்னார், நான் இதை சொல்றேன், உங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும் இப்ப நான் சொன்னேன்னா. ஏனென்றால் சொல்லப்படித்தான், அது அறம். நான் சொல்றது வல்லினரகரம் அல்ல, இடைநரகரம். அறுத்துரும். அந்த சொல் என்ன தெரியுமா? तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. யாராவது உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? சூப்பர். நான் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னா அர்த்தம் சொல்லிடுறேன், அந்த பொறுப்போடு தான் இருக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? மனசை திடப்படுத்திக்கோங்க. காலம் எனும் பேரேடு தனக்குள் ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. காலம் எனும் பேரேடு தனக்குள் ஒரு விஷயத்தை, ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என் உறவுகளே, யுகங்களை ஜெயித்து விடலாம். வினாடிகள் மீது கவனம், வினாடிகள் மீது யார் கவனம் வைக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். நான் இந்த யூத் பார்த்து கேட்கிறேன், நம்மள நிறைய பேர் கொரோனா பாஸ்ல இருப்பீங்களா தம்பி? இந்த 10th எழுதின பிள்ளைகளுக்கு மார்ச் 20 அறிவிச்சிட்டாங்க, நோ எக்ஸாம், லாக்டவுன். யோசிச்சு பாத்தீங்களா அவங்களுக்குலாம் +1 எப்படி கிடைச்சதுன்னு? +2 எக்ஸாம் நடக்கல, அவங்களுக்குலாம் மெடிக்கல் சீட் எப்படி கிடைச்சது தெரியுமா? என்ன தெரியல? அவங்க எழுதின ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வச்சுதான். எவனாவது யோசிச்சிருப்பீங்களா இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் என் ஃபைனல் எக்ஸாம்னு? அப்படி நினைச்சவன் ஜெயிச்சான்.
வினாடிகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், யுகங்களிடம் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அந்த வினாடியில் நாம் வாழ்கிறோமா? அந்த வினாடியை நாம் வெல்கிறோமா? எங்கே இருக்கிறது நம்முடைய தேடல் என்று பார்த்தால், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செலுத்துகின்ற சிறிய சிறிய பிழைகள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடர்பாடுகளை நமக்கு கொடுத்து விடுகிறது. நாம் இந்த ஜாக்கிரதையுடன் இருக்கிறோம். தலைவன் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருப்பான். தலைவனுக்கு அந்த ஜாக்கிரதை உண்டு. அவன் போனாக போவதுன்னு பார்க்க மாட்டான். அவனுக்கு அச்சத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அச்சம் வேறு, புத்திசாலித்தனம் வேறு. பல நேரங்களில் அச்சமற்ற தன்மையை வீரம்னு நினைக்கிறீங்க. யூத் அச்சமற்ற தன்மை அல்ல வீரம். எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சுவது புத்திசாலித்தனம். எதற்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சணும். ஒரு மெசேஜ் வருது, ஹே நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஹேன்னு சிரிச்சிட்டேன்னா சிக்கிட்டேன்னு அர்த்தம். தேங்க்யூ அப்படின்னு டெலீட் பண்ணிட்டேன்னா தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். எங்க புத்திசாலித்தனம் இருக்கு? எங்க அச்சமின்மை இருக்கு? இப்போ ஒரு 4 பேர் போறீங்க குளிக்கிறதுக்கு. 4 பேர்ல ஒருத்தன் சொல்றான், மச்சான் இன்னைக்கு குளிக்கிறது வேண்டாம், நாளை காத்துக்கு வருவோம்டான்னு. மற்ற 3 பேரும் சொன்னாடே செந்தில் பயந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தண்ணியில குதிச்சாங்க. தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் வேணாண்டான்னு சொன்னாலும் அவன் நீச்சல் தெரிந்தவன். பயந்துட்டியான்னு கேட்டாங்கல்ல, அவர்கள் புத்தியற்ற நிலையில், அச்சமின்மை என்கின்ற விஷயத்தை புத்தியற்ற நிலையில் பயன்படுத்தியவர்கள். ரொம்ப ஜாக்கிரதைங்க. லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒரே நேரத்தில் தான் வரும் இந்த வாய்ப்பு. இன்னொரு ரொம்ப நுட்பமான செய்தி சொல்றேன். என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கோம். இந்த ரெக்கார்டிங்கை நீங்க கேட்டுக்கலாம். நேர்ல பேசுற இந்த எனர்ஜி இருக்குல்ல, இதோ இந்த வினாடியோடு கடந்து போகிறது. இந்த வினாடியோடு கடந்து போய் இதை புரிந்து கொள்ளுகின்றவன் தலைமை பண்பு பெறுகிறான். ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது, உங்களுக்கு சொல்லி தருகிறேன். You cannot step the river twice. நீ எந்த ஆற்றிலே நீ ஓடுகின்ற தண்ணீரில் கால் வைத்தாலும் உன் கால் அடிகளை தழுவிய தண்ணீரை மறுபடியும் உன் கால்கள் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. Wow, mind blowing. இல்ல ஒன் டைம் தானே. வந்தவங்களை பார்ப்போம் மறுபடியும். இன்றைய தேதிக்கு 14ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு புக் ஃபேர்ல உள்ள நுழைஞ்சிருங்க பார்ப்போம். Gone has gone. கடந்தது கடந்து போயிடுச்சு. மறுபடியும் you cannot catch the bus. யூத்துக்கு என்ன தெரியுமா சொல்றேன்? பஸ் ஸ்லோவா போகும்போதே பிடிச்சுக்கோ. வேகம் எடுத்துருச்சுன்னா பிடிக்க முடியாது. படிப்ப சொல்றேன், பிடிச்சுக்கோ. எந்த செமஸ்டர் பாஸ் பண்ணணுமோ, எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணுமோ, ஸ்லோவா போயிட்டு இருக்கு. உனக்கு காலம் இருக்கு, பிடிச்சுக்கோ. கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். லீடர் யார் தெரியுமா? பல விஷயங்களுக்கு நோ சொல்றவன் தான் லீடர். பல விஷயங்களுக்கு எஸ் சொல்றவன் ஜோக்கர். வாழ்க்கை இதை உனக்கு நிரூபித்து காட்டும். நீ தலைவனா இல்ல ஜோக்கரான்னு. எதற்கு நீ நோ சொல்கிறாய்? எதற்கு நீ எஸ் சொல்கிறாய்? இதில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. பிரச்சனை வருகிறது, நம் எல்லோருக்கும் தான் பிரச்சனை வருகிறது. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க. உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன். எல்லாரும் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வாங்க, நான் பேசுறது புரியுதா? ஆஹா, இந்த கொரோனா காலத்துல நாங்க லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்காருவோங்க. உங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல தானே கரிசனை. நாங்க பட்ட பாடு தெரியுமா உங்களுக்கு? டீச்சர்கள் இருக்கிறீங்களா? யாராவது டீச்சர்ஸ்? ஒன்னு வீடியோ ஆன் பண்ணாத, தூங்கி வழிஞ்சிட்டு உட்காந்துருக்கோம். பல்லு கூட தேய்க்காம ஆன் பண்ணியிருக்கோம். நாம ஃப்ரெஷ்ஷா காட்டன் புடவெல்லாம் கட்டிக்கிட்டு குட் மார்னிங் சில்ட்ரன் பண்ண வராது. வம்பு பண்ணி ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னா, வீடியோ ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்கல மிஸ், கேட்டாவது தொலை. எல்லாம் பாடம் முடிச்சிட்டு எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா HPS இருக்குமா, ரவுண்ட் ரவுண்டா அந்த ஸ்கிரீனையே பார்த்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு கடைசியா டீச்சர் ஒரு வார்த்தை கேட்போம், அண்டர்ஸ்டாண்ட், am I audible?
ஒரு பதில் வருங்கிறீங்க. மரண ஊர்வத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த டைம்ல யார் படிச்சுக்கிட்டாங்களோ அவன் ஜெயிச்சான். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். யானை இருக்குல்ல, கோயில் யானை, அது ஏன் தெரியுமா நம்ம முன்னால கை கை நீட்டுது, பாகன் சொல்றதெல்லாம் கேட்குது? தன்னை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கையில கொடுத்துருக்கு. விநாயக சாமி இருக்குல்ல உள்ள, அது முன்னால ஏன் போய் நாம எல்லாரும் பிச்சை எடுக்கிறோம் தெரியுமா? அது தன் மதத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருக்கிறது. எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுப்பானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். விநாயகன் உடைய கான்செப்ட்ங்க, கடவுள் நமக்கு சொல்லுகின்ற கான்செப்ட், வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்தபடி இருக்கிறது. சிலர் தான் சொல்லிக் கொள்கிறோம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பார்வோன் மன்னன் தன்னுடைய வேட்டை நேரத்தில் தன் போர் தொழில் செய்கின்ற பொழுது எங்கெல்லாம் போய் அவன் ஆக்கிரமிப்பு செய்தானோ அங்கெல்லாம் அவன் கலெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புத்தகங்கள். இந்த புத்தகங்களை கொண்டு வந்து தன் அரண்மனையில் அடுக்கி வைத்து அதை ரீரைட் பண்ண வச்சு, எந்த மொழியில் அது இருக்கிறதோ அந்த மொழியை கூப்பிட்டு தன் மொழியில ரீரைட் பண்ண வச்சாங்க பார்வோன். அந்த புத்தக நிலையத்திற்கு அவன் மன மருத்துவ நிலையம்னு பேர் வச்சான். புக்ஸ். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். நம்மளை யாராவது படிக்காதன்னு சொல்றாங்கன்னா நம்ம மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த அரசு மேல் மிகுந்த மரியாதை வருகிறது. தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் எந்த தவறும் வாழ்க்கையில் நிகழ்த்தி விடாமல் அவர்களை பாதுகாக்க புத்தக கண்காட்சிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நடத்துறதுங்க. புத்தகங்களை தேடி போங்கிறாங்க. எனக்கு தெரிந்து நீங்கள் 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள நுழையணுமா, புத்தகத்துக்குள்ள போயிடலாம். செத்தவங்களை சந்திக்கணுமா, அங்க சந்திச்சிடலாம். எனக்கு தெரிந்து புத்தகங்கள் காலத்தை கையடக்கமாக வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள். நம்மில் எத்தனை பேர் அதற்குள் மூழ்குகிறோம்? 2 விஷயம் செய்யும் பொழுது தாங்க வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. ஒன்னு புக் ரீடிங், இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ். குழந்தைகளே, 2 விஷயத்திலையும் உறுதியா இருங்க. இங்கேயே படிச்சுட்டு புளி முட்டமா இருக்காத. அங்க விளையாடிட்டு நூலகத்துக்கு வா. 2த்துலயே இரு. இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளவு இருக்கு. 2த்திலுமே ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இது தலைமை பண்பின் முதல் குணம். உடலை உறுதி செய், அறிவை விரிவாக்கு. உடல் உறுதியும் அறிவும் விரிவாக்கி கொண்டே போக வேண்டும். அது நம்முடைய மிக நுட்பமான தகுதி. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். லீடர் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னு சொன்னா, எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை லீடர். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் லீடர். அதுக்கு எவ்வளவு டிட்டர்மினேஷன் இருக்கணும் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கணும் தெரியுமா? ஒரு விஷயத்தை செலுத்துறதுக்கு. எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு வாட்டி ஒரு மேடையில பேசிட்டு இருக்கிறார். உங்களை போலவே ஆர்வமாக நான் அதை கேட்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றிய இன்னொரு தருணம் அது. ஏனென்றால் யாருடைய உதடுகளில் இருந்து வரும் வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றும் தெரியாதுல்ல. எங்க அம்மாங்க 79 வயசு. நான் வெளியில கிளம்பி போறேன், முகமெல்லாம் நல்லா சீராக்கிட்டு போறேன். கேக்குது எங்க அம்மா, இதெல்லாம் என் சுய அனுபவம். நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் கோடி புத்தகத்துல கூட இருக்காது. என்ன அனுபவம் இல்லையா அது? நான் எழுதினா தான், இல்லைன்னா அது என்னோட போயிடும். அதான் வயசானவங்களோட பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன் நான். அது ஒரு நூலகம்ங்க. யாராவது 80-70 வயசுல இறந்து போனாங்கன்னா எனக்கு ஒரு நூலகம் செத்து போன மாதிரியே இருக்கும். எங்க அம்மா கேக்குதுங்க, என்ன நீங்க ரெக்கார்டிங்கா? ஆமாம்மா. இல்லை, ரெடி ஆகிட்டு போற? ஆமாம். ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் செருப்பு போடுற இடத்துல எங்கள் அம்மா ஒரு நிலை கண்ணாடி வச்சுருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு வேறு எப்படியும் என்னை வழிபடுத்த தெரில. என்ன சரிம்மா சொல்லுவாங்க? செருப்பு போட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னால் நீ வெளியில் போவதற்கு தகுதியான ஆடைகளுடன் இருக்கிறாயான்னு உன்னை பார்த்துக்கோ. நான் செஞ்சதில்லை, எங்க அம்மா செஞ்சிருக்குது. நான் அதற்கு அடிபணிகிறேன். நல்லா இருக்கிய? இப்போ சொல்லுச்சு, 6 மாசத்துக்கு முன்னால் சொல்லுச்சு. அழகா இருக்கு.
ஏன் இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கிறேன்னா, என் பிள்ளை எப்போவுமே அழகு தானே சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேமரா முன்னால் வந்தால் மட்டும் நல்லபடியாக போகிற, இல்லை வீட்லேயே இப்படி இருக்க சொல்கிறீங்களான்னு கேட்டேன். வீட்டில் இப்படி இருக்க சொல்லலை, அழகாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறல்ல. ஆமாம், அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறல்ல, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிற, மேட்சிங்காக இதெல்லாம் பண்ணிக்க எல்லாம் பண்ணுறல்ல. ஒரு கேமரா முன்னால் போகிறதுக்கு தானே இவ்வளோ, உங்கள் கண்களும் கேமரா தான், முன்னால் போகிறதுக்கு தானே இவ்வளோ பண்ணிக்கிற. உன்னை பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு முன்னால் அழகாரு கடவுளை சொல்கிறாங்க.